Assalamualaikum. Hello my pink ladies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா சிக்கன் கிரசன்ட் ரிங். ஸோ இது வந்து நம்ம பேசிக் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனால் இதில் வந்து வித் டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ்லையும் வித் ட்விஸ்டடாகவும் இருக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இஃப்தாருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டான ஸ்டெப்ஸ் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஒரு கப்பில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகரும் ஈஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன டீஸ்பூனுங்கிறதுனால 3 தடவை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அரை கப் அளவு வார்ம் வாட்டர் வச்சுங்க. இப்போ அது ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் பாதி வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பாதி தக்காளியும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து துருவின கேரட்டும் கேபேஜும் ஒரு கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கலந்துருங்க. இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்துருங்க. இதில் வந்து பிஸா ஆரிகனை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவு கீமா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் குக் பண்ண சிக்கனாக இருந்தால் கூட இந்த மாதிரி கீமா மாதிரி ஆக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்ததை வந்து நான் கீமா மாதிரி ஆக்கிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு அரை கப்பளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 6 to 7 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் வந்து 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த ஈஸ்ட் வாட்டரோடு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வந்து 1 ஹோல் எக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்கையும் வந்து எல்லா மாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு வந்து டோ டெக்ஸ்டர் வரும். அதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு வந்து டோ கன்சிஸ்டன்சி வரணும். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து டோ டெக்ஸ்டர் வந்துச்சு, ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 30 to 45 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் சிக்கன் வந்து ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ 30 to 45 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருந்த மாவுமே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து நீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சப்பாத்தி கட்டையோ இல்லை இந்த மாதிரி சிலிக்கான் மேட்லேயோ மாவை டஸ்ட்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த டோவை வந்து ஒரு மீடியம் திக்னஸில் நம்ம வந்து ஃபுல்லாக வளர்த்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மெல்லிஸாக வளர்த்துற வேண்டாம், ஒரு மீடியம் திக்னஸில் வளர்த்தா போதும். ஸோ அந்த டோவில் வந்து எங்கெங்கெல்லாம் மாவு தேய்ச்சிக்கணுமோ அங்கங்கே மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மீடியம் திக்னஸில் வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்க போகிறோம். அப்போ பிஸாவை வந்து எப்படி டிவைட் பண்ணுவோமோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோ இந்த மாதிரி. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு சின்ன கப் பவுல் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது சைட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த ட்ரையாங்கிள் பீசஸை வந்து இந்த மாதிரி வரிசையாக அடுக்கிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வந்து பேக்கிங் ட்ரேயில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் பீசஸ்லாம் அடுக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து அந்த குட்டி பவுலை சுற்றி நம்ம வந்து ப்ராப்பராக வைக்க போகிறோம். ஸோ அதை சுற்றி சர்க்கிள் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஷேப்புமே வந்து அன்ஈவனாக இல்லாமல் ஈவனாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சின்னதாக சாப் பண்ண மொசரல்லா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சீஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்கள் சாய்ஸ் தான். கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இதை விட அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேர்ஃபுல்லாக அந்த சென்ட்ரல் உள்ள பவுலை எடுத்துருங்க. ஸோ வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கார்னர் எடுத்து அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம வச்சுருக்க ட்ரையாங்கிள் பீசஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஒன்று எடுத்து இந்த மாதிரி பாட்டமில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம எத்தனை பீசஸ் வச்சுருக்கோமோ அதை அப்படியே ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிடுங்க. இதுக்கு மேலே மில்க் வாஷ் இல்லைன்னா எக் வாஷ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டோவ்லேயும் சரி அந்த அங்கங்கே தெரிகிற அந்த சிக்கன் ஸ்டஃபிங்லேயும் சரி ஃபுல்லாக வந்து நீங்கள் எக் வாஷ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அவனை வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. டோஸ்ட் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டோஸ்ட் மோடும் 180 டிகிரி செல்சியஸ்லேயே 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வைங்க. உங்களுக்கு பேக் ஆகலை அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸோ இல்லை 10 மினிட்ஸோ வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஓவர் பேக் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு சூப்பரான இந்த சிக்கன் கிரசன்ட் ரிங் வந்து ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து இஃப்தாருக்கு ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நாள் இஃப்தாருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ பர்சனலாக எனக்கு இது வந்து ரொம்பவே ஃபேவரட் ஆகிடுச்சு. ஸோ இதை கட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கன், அந்த பன், இது எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த இஃப்தாருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்கும்போதே எனக்கு டெம்ப்டிங்காக ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும். இஃப்தாருக்கான ரெசிபிஸ் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.